Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ChatGPT யூஸ் பண்ணி data analysis பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம். So Excel, Python, SQL எதுவுமே இல்லாம just ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி insights, graphs, cleaning எல்லாமே பாசிபிளா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். Plus இதோட advantages என்ன, limitations என்ன, அதோட ஒரு லைவ் டெமோவும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஈவன் நீங்க ஒரு data analytics ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So let's get started with topics. First you should understand what is ChatGPT. ChatGPT அப்படின்றது it's a language which is developed by OpenAI. நீங்க அதுகிட்ட ஒரு ஹியூமன் மாதிரி நீங்க பேசலாம். அது மட்டும் இல்ல, it will write a code. இது வந்து டேட்டாவை க்ளீன் பண்ணும், உங்களுடைய ஸ்டாட்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு இந்த ChatGPT அப்படின்றது இட்ஸ் லைக் அ கோபைலட். ஸோ இந்த ChatGPT ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணும். பட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேன் வி ட்ரஸ்ட் இட் கம்ப்ளீட்லி ஃபார் த அனாலிசிஸ் ஒர்க்? அதுதான் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் லுக் அட் ரியல் எக்ஸாம்பிள். எந்த இடத்துலலாம் ChatGPT நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேட்டா கிளீனிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ரா CSV ஃபைல் இருக்கு, அதுல மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கலாம், டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட் இருக்கலாம். அப்போ நீங்க ஜஸ்ட் ChatGPT கிட்ட போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட் எழுதுனா போதும், ரைட் அ பைத்தான் கோட் டு கிளீன் தி CSV ஃபைல் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே பாண்டாஸ், ரிக்ரஸ் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஜஸ்ட் நமக்கு இது எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். செகண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரட்டரி டேட்டா அனாலிசிஸ். நீங்க அதுக்கிட்ட வந்து லைக் யூ கேன் ஆஸ்க் ஜென்ரேட் கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார் மை டேட்டா செட் யூசிங் சிபான் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் விஷுவலைசேஷனையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இப்போ SQL queryல ஹெல்ப் வேணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் டேபிள் இருக்கு அப்படின்னா யூ கேன் ரைட் அ ப்ராம்ப்ட் லைக் ரைட் அ query டு ஃபைண்ட் டாப் 5 கஸ்டமர்ஸ் பை ரெவென்யூ அப்படின்னு நீங்க query எழுதுனீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா அது உங்களுக்கு கோட் இந்த மாதிரி கொடுக்கும். லைக் செலக்ட் கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி கோட் உங்களுக்கு எழுதி கொடுக்கும். இதுவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு p வேல்யூனா என்னன்னு தெரியும்னா ஜஸ்ட் வாட் இஸ் p வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு p வேல்யூனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். லைக் p வேல்யூனா ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ, p வந்து கிரேட்டர் தென் 0.05 அப்படின்னா ரிசல்ட் வந்து சிக்னிஃபிகன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் சிக்னிஃபிகன்ட் அப்படின்றத உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுக்கும். நெக்ஸ்ட் இன்சைட் சம்மரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிவ் மீ இன்சைட்ஸ் ஃப்ரம் த சேல்ஸ் டேட்டா, டேட்டாவை அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT இட் வில் சே என்ன மாதிரி சொல்லும், சேல்ஸ் வந்து Q4 பீக் ஆயிருக்கு, இல்ல சவுத் ரீஜியன்ல ஹையஸ்ட் ரெவென்யூ இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி தான் இருக்கிறதுலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ChatGPT உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டேட்டா செட் யூஸ் பண்ண போறோம். அபவுட் ஒரு 1000 rows வரைக்கும் இருக்கிறத யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை வச்சு நம்ம ChatGPTல லைவா ஒர்க் பண்ண போறோம். I'll show you the data now. So this is the data that we are going to use for our demo. இந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா nearly we will have 1000 rows. Control Shift down arrow கொடுப்போம். பாருங்க 1001ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி see here we have a 1000 rows. Okay, then we have certain columns like order ID என்ன, customer ID என்ன, product category, region, order date, unit sold, unit price and total sales. இந்த மாதிரி நமக்கு இருக்கு. இப்போ இந்த டேட்டா வந்து it's not a clean data. We have some missing values. இங்க பாருங்க missing values இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி ஒன் பை ஒன் இதோடைய ப்ராம்ப்ட் கொடுத்து கிளியர் பண்ண போறோம். So I'll go to ChatGPT now. So I am on my ChatGPT. First நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPTக்கு நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டேட்டாவை பத்தின விஷயங்கள் நீங்க என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால எக்ஸ்பிளைன் தி டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து இந்த இடத்துல ப்ராம்ப்ட் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல கொடுத்தா போதும். ஸோ when you give enter it will explain you everything. ஸோ இப்போ பாருங்க நம்மளுடைய டேட்டால இருக்கக்கூடிய காலம் நேம் என்ன, அதோட டேட்டா டைப் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்ட்டு எவ்வளவு சூப்பர்பா நமக்கு இது கொடுத்துருக்கு. பிளஸ் ஃபர்ஸ்ட் 5 rows உடைய சாம்பிள் டேட்டாவும் கொடுத்துருக்கு. அதோட சேர்த்து இது என்ன அப்சர்வ் பண்ணிருக்கு அப்படின்றதையும் பாருங்க. ரீஜியன் அப்படின்ற காலம்ல மிஸ்ஸிங் வேல்யூஸ், ஆக்சுவலி இந்த அப்சர்வேஷன் நம்ம கேட்கல, பட் அட்வான்ஸ்டாவே அது நமக்கு கொடுத்துருக்கு. ஆர்டர் டேட்ல வந்து காலம் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கு, அதை நம்ம டேட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா செட் சூட்டபிள் ஃபார் அனாலிசிஸ் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன
பண்ண போறோம்? We are going to clean the data. So இந்த clean பண்றதுக்காக I am going to write a prompt, write Python code to clean missing values from. இப்போ நமக்கு இங்க ஆல்ரெடி ரீஜியன் காலம்ல தான் மிஸ்ஸிங்ஸ் வேல்யூன்னு இருக்கனால நான் இந்த இடத்துல ரீஜியன் காலம் அப்படின்னே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த காலம்ல இருக்குன்னு கிளியரா தெரியல அப்படின்னாலுமே அதையுமே ChatGPT ஒரு ப்ராம்ப்டா கொடுத்து நீங்க கேட்டுக்கலாம். So in this data set, okay, so when you press enter, so ChatGPT is giving us the answer. என்ன அப்படின்னா fill with a placeholder, unknown அப்படின்றதால நீங்க fill பண்ணணும் அப்படின்னா you can use this code. இல்ல most frequent இருக்கக்கூடிய region, that is mode நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணலாம். நீங்க எதையுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் கேட்டீங்க. See, it is giving you a lot of options. So drop rows with even நீங்க drop பண்ணனும் அப்படினா இதையும் உங்களால இங்க இருந்து பண்ண முடியும். So இது க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குறது தெரியும் அப்படினு நினைச்சா கூட தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சா கூட அதுக்கான ப்ராம்ப்ட் இங்க கொடுத்திருக்கு. அப்ப இங்க நீங்க பாருங்க, நான் கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன கேட்டேன்? பைத்தான் கோட்ல ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸை இது பண்றதுக்கான query எழுத சொன்னேன். பட் எனக்கு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இதுல எனக்கு என்ன தேவையோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க பைத்தான்ல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா உங்களால அனாலிசிஸ் கொண்டு போக முடியும். செகண்ட் நான் என்ன பார்க்க விரும்புறேன் அப்படின்னா இந்த சேல்ஸ் டேட்டாவோட மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் எழுதுறேன் ரைட் பைத்தான் கோட் to calculate and plot monthly total sales using matplotlib. So when I press enter, என்னோட ChatGPT output என்ன அப்படின்றத பார்க்கலாம். See, step by step. First நம்ம pandas import பண்ணனும், matplotlib import பண்ணனும். அதுக்கு முன்னாடி order data date timeக்கு நம்ம convert பண்ணனும். அதுக்கப்புறம் new month அப்படின்ற ஒரு column நம்ம create பண்ணனும். ஓகேங்களா? So அதுக்கான query. அதுக்கப்புறமா month வந்து group பண்ணிட்டு sum of total sales என்ன அப்படின்றத எடுக்கணும். லைக் ஜனவரி எவ்வளோ, ஃபெப்ரவரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இதை பிளாட் பண்றதுக்கான பிளாட்டுக்குரிய queryயுமே நமக்கு இது எழுதி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? எழுதி கொடுத்துருச்சு. ஸோ இந்த நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது மூலமா ஒரு சேல்ஸ் உடைய சீசனல் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ எனக்கு டாப் 5 கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ரைட் தி பைத்தான் கோட் டு ஃபைண்ட் டாப் 5 customers by total sales. Okay, when I press enter, let us see what is the ChatGPT output. So இங்க பாருங்க. So first வந்து group பண்ணனும். ஓகேங்களா? because group பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து எல்லாத்தோட டோட்டல் எவ்வளோன்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். group பண்ணதுக்கு அப்புறமா டிசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு வரணும். டிசெண்டிங் ஆர்டருக்கு அப்புறமா நமக்கு டாப் 5 கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதை பிரிண்ட் பண்றதுக்குரிய ஆப்ஷனும் நமக்கு இதுல இருக்கு. ஸோ இது மூலமா நீங்க விஐபி கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி கோரிலேஷன் மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு generate like heat map நான் generate பண்ண போறேன். So generate a heat map for correlation matrix of numeric columns. ஸோ இதுக்கு வந்து சீபான் தேவைப்படும். அதனால இங்கே பாருங்க சீபான் இம்போர்ட் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. நான் இந்த இடத்துல வந்து சீபான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ சீபான் மேட்ப்ளாட்லிப்பில் எனக்கு என்னென்ன ஸ்டெப் நான் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த யூனிட் சோல்ட் எவ்வளோ யூனிட் ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து சேல் ஆகிருக்கு, அது எந்த அளவுக்கு டோட்டல் சேல்ஸை இம்பேக்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்றத நம்மளால இந்த ஹீட் மேப் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் எனக்கு எல்லாமே டேட்டா செட்ல இருந்து கம்ப்ளீட் இன்சைட்ஸ் எடுத்துக்கணும், இல்லனா ஒரு 5 இன்சைட்ஸ் நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கூட நான் கேட்கலாம். give me 5 insights from this data set. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு கோட் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ let us see what ChatGPT is responding. இங்கே பாருங்கள், இன்சைட் 1ல வந்து ஏப்ரலில் தான் இருக்கிறதுலே அதிகமான ஹையஸ்ட் கிராசிங் மந்த். செகண்ட் இன்சைட்டில் வந்து மோஸ்ட் ரெவென்யூ எங்கே இருக்குது அப்படின்னா டேப்லெட் அப்படின்ற ப்ராடக்ட்லேருந்து தான் இருக்குது. டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கு. வெஸ்ட் ரீஜியனில் தான் வந்து சேல்ஸ் அதிக லீட் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ். ஸ்ட்ராங் கோரிலேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் யூனிட் ப்ரைஸ்னால டோட்டல் சேல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, ரிலேட்டட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி வைஸ் ப்ரைசிங் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையுமே காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ChatGPT உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கிங் கோட், எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஈவன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்டிங் வந்து உங்களோட டேட்டா அனாலிசிஸில் ஒரு மேஜர் ரோலே ப்ளே பண்ணும். எஸ்பெஷலி பிகினர் லெவலாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பட் எல்லாத்துலேயுமே நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இஸ் தேர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராங் ஆன்சர் பட் கான்ஃபிடென்ட்டாக நமக்கு கொடுத்துருக்கோம். அது கொடுக்குற ஆன்சர் கரெக்டாக ராங்கா அப்படின்றத ஈவன் நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் டொமைன் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இட் வில் நாட், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து ஆக்சுவல் டேட்டா செட்டா அப்படின்றது அதுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஈவன் லைவ் டேட்டா இதுக்கு அசஸும் கிடையவே கிடையாது. அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த டேட்டாவை உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணி தான் இந்த அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். பட் இதுவே நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் எத்திக்ஸ் ஆல்சோ. அண்ட் அட் லாஸ்ட் there is a limitation that it doesn't replace human logic. அதாவது பிசினஸ் கான்டெக்ஸ்ட்டை ChatGPT ஆல புரிஞ்சுக்க எப்பயுமே முடியாது. ஓகேங்களா? அப்ப நம்ம ChatGPT யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா both we have, நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலே இருக்கலாம். பட் எப்ப அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க குயிக்கா ஒரு பைத்தான் SQL ஓட query எழுதணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு EDA இல்லனா விஷுவலைசேஷன் பத்தி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா you can use it. ஒரு ஸ்டாட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா you can use it. ஒரு டைம் உங்க ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களோட டைம் நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா you can use a ChatGPT. பட் எப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களோட பிசினஸ்ல கிரிட்டிக்கல் டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம்ல ChatGPT யூஸ் பண்ணக்கூடாது. ரியல் டைமோ இல்லனா சென்சிட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணும்போது you cannot use any AI. ஆட்டோமேஷன் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது உங்களோட டேஷ்போர்ட்ல நிறைய ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு உங்களால AI கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஹியூமனோடைய நாலேஜ் தான் தேவை. அக்யூரசி வந்து இப்போ உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ உங்களோட கிளைண்ட்டுக்கோ அக்யூரசி வந்து நான் நெகோஷியபிள் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்ல அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துலயும் நீங்க ChatGPT யூஸ் பண்ண முடியாது. ஸோ அட் லாஸ்ட் மை கன்க்ளூஷன் இஸ் ChatGPT இஸ் அ சூப்பர் அசிஸ்டன்ட் இன் டேட்டா அனாலிசிஸ். பட் அது எந்த இடத்துல ட்ரஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க காஷியஸா இருக்கணும் அப்படின்றத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க ChatGPT-யை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா ப்ராஜெக்ட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட டேட்டா கோச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க டேட்டா இல்லனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா we do have a data analytics master class. அதோட சிலபஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. Thank you for watching our video. Let's grow together.